டியூல் டெய்லி நியூஸ் சேனலுக்கு வணக்கம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமண விழாவை தான் பார்க்க போகிறோம். சிறப்பான ஒரு திருமண விழா. சிறப்புன்னு சொல்கிறதுக்கு அதில் என்ன சிறப்பு இல்லை, அவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு திருமணம். நாங்கள் எத்தனையோ திருமண விழாவுக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த திருமண விழாவில் அதில் பணம் படித்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி குணம் படைச்சவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி, எனக்கு சொந்த பந்தங்கள் அனைவருமே முக்கியம்னு அவருடைய அன்பையும் பாசத்தையும் கொட்டி வரவழைச்சார் எங்களை. அங்கேருந்து அவருடைய பாசம் எங்களை உடனே இழுத்துட்டு வந்துருச்சு. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் சாரோட பையன் சக்திவேல் ராஜன் அவர்களுக்கு திருமண விழாவிற்கு தான் நம்ம சென்னை போயிருந்தோம். சென்னை நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் மண்டபத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் அங்கே போன அப்புறம் தான் தெரியுது, அங்கே மண்டபம் சிறப்பு, மண்டபத்தில் இருந்தவங்களும் சிறப்பு, மண்டபத்தில் வந்த திருமண விழாவில் உட்காந்துருந்த மணப்பொண்ணும் மணப்பையனும் ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் இந்த நடத்தி கொடுத்த நம்மளுடைய மறைக்கு ராதாகிருஷ்ணன் சார் ரொம்பவே சிறப்பானவர். அவரை பற்றி என்னென்ன சிறப்புகள் சொல்லணும்னு அடுக்கடுக்க அடிக்கிட்டே போகலாம். எத்தனை சிறப்பை தான் நானும் சொல்ல. வருகை தந்தவர்களுக்கான ஒரு உபசரிப்பு, அது மட்டும் இல்லாமல் மணமக்களுக்கான உபசரிப்பு, சாப்பாடு உபசரிப்பு. சாப்பாடை பற்றி சொல்ல போனோம்னா, அங்கே நம்மளுக்கு வேணுன்றதை வச்சுருந்தாங்க. ஏன்னா யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சு என்னென்ன வேணுமோ அவங்களே வந்து பரிமாறி, எதுவும் நம்ம டக்குன்னு வேணும் அப்படின்னா 10 நிமிஷம் உட்கார தேவையில்ல, அவங்களே அடுத்தடுத்து கொண்டு வந்ததை மறுபடியும் வேணுமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. நம்ம வந்து மறுபடியும் வேணும்னு கேட்காத அளவுக்கு நல்லா பரிமாறினாங்க. நம்ம தமிழர் பண்பாடை இங்கே சிறப்பாக செஞ்சுட்டாங்க. கம்பளம் அப்படின்னா காப்பது, இதே வெளிநாட்டு அதிபர்களை வரவேற்பது சிவப்பு கம்பளம் தான். இது போன்ற அனைத்து மக்களை வந்து காக்கும் பாதுகாப்பு அரணே வந்து உங்களுக்கு கம்பளம் அப்படின்ற ஒரு பேர் வர தயாராகிருச்சு. எனவே இவர்கள் வந்து கம்பள நாயக்கர் என அழைக்கப்பட்டாங்க. திருமணத்திற்கு வந்தவர்கள் மணமக்களை அன்பால் பொருளால் வாழ்த்துவார்கள். ஆனால் இந்த திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் அன்பால் வரவேற்று அன்பளிப்பு வழங்கப்பட்டது. இல்லை 23ஆம் தேதி தான் வந்து திருமணங்கள் நடைபெற்றுச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டே நாங்கள் இங்கேருந்து அவங்க ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க, அதுலேயே போயிட்டோம். போகிற வழியிலேயே திருமணத்துக்கு மட்டும் போகாமல் போகிற வழியிலேயே முருகர் கோயிலுக்கு போனோம். முருகர் கோயிலேருந்து மேல்வருவத்தூர் முருகன் கோயிலுக்கும் பைரவன் கோயிலுக்கும் போயிருந்தோம். பைரவன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து மகாபலிபுரம் போயிட்டோம். இந்த மகாபலிபுரத்தில் நம்மளுடைய தமிழோட சிற்பக்கலையை வந்து எடுத்து அது ஒரே பாறையில் மொத்தமாக செதுக்கியிருப்பாங்க. அதையும் நாங்கள் முழு வீடியோவாக போட்டிருக்கோம், நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அங்கே நானே இப்போ தான் தடவை மகாபலிபுரம் போயிருக்கோம். நம்ம தடவை பார்த்தோன்னே எனக்கு தடவை இந்த மகாபலிபுரத்து சிற்பக்கலையை பார்க்குறப்ப ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. இங்கே நடந்த திருமண நகல் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் போன்று எத்தனையோ திருவண்ணாமலை, சென்னை, தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுக்க, தூத்துக்குடி எல்லா இடங்கள்ல இருந்துமே வந்து இவர் ட்ராவல்ஸ் புக் பண்ணி நம்ம சொந்தங்கள்லாம் வரணுமே, வந்தால் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி இங்கே வந்து கார்டியம் அப்படின்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தார். அங்கே வந்து கீழே ஸ்விம்மிங் பூலோடு இருந்துச்சு. நான் கூட அங்கே குளிச்சிருப்பேன். ஏன்னா யாராவது நம்ம வரோன்னு தெரிஞ்சால் ஸ்விம்மிங் பூல் போட்ட ரூமும் வச்சு நம்மளுக்கு சாப்பாடும் போட்டு வர வழியிலே அவங்க போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சுற்றி பார்க்க இடமும் கொடுத்து அவங்கள வரவேற்று அவங்கள பாசத்தோடு பார்த்து மறுபடியும் கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புவாங்களா? இவ்வளோ நல்ல மனசு யாருக்குங்க வரும்? நம்ம எல்லா திருப்பணிகளும் முன்னாடி அம்மி மிதித்து பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்படி நிறைய செஞ்சு பார்த்துருப்போம். அதெல்லாம் தமிழர் பண்பாடில் இப்போ மறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த சிறப்பான திருமணத்தில் நம்ம தமிழரோட சிறப்பான பண்பாட்டை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே வந்து அனைத்து நிகழ்வுமே நடந்துச்சு. வாங்க அதை பார்ப்போம். மணமகனையும் மணப்பொண்ணையும் மணமேடையை சுற்றி வர நிகழ்வை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மணமேடையை வந்து சுற்றி வந்த மணமகனையும் மணப்பெண்ணையும் வந்து மந்திரங்கள் ஓதி அவங்கள மணமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. வருது இந்த அனைவரையும் வணங்கி, பெற்றோர்களை வணங்கி வணக்கம் சொல்லி உட்கார்றாங்க.
மந்திரங்கள் ஓதி முடித்த பிறகு நம்ம மணமகன் வந்து மணமகனுடைய பெற்றோரை வந்து மரியாதை செலுத்தும் விதமாக வந்து பாதத்தை தொட்டு மரியாதை செலுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பெறுறாரு. அதே போல் மணப்பெண்ணோட பெற்றோர்களை மரியாதை செய்யும் விதமாக அவர்களுடைய பாதத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்று மரியாதையும் செலுத்துகிறாங்க. மணமக்களுடைய பெற்றோர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது.
மணமேடையில் வந்து அம்மிக்கல் வச்ச நிகழ்வை பார்க்குறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து காலத்தில் வந்து திருமணங்கள் நடந்தால் இப்படி தான் நடக்குமா? நம்மளே போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருமணங்களை பார்த்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. மணமகன் வந்து மணப்பெண்ணுக்கு அணிவிக்க போகிற தாலியை திருமணத்துக்கு வருகை தந்த அனைவர்கிட்டையும் அவர்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் அனைவர்கிட்டையுமே வந்து ஆசீர்வாதத்தை பெற்று அந்த தாலியை வந்து எடுத்து மணமகன்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிறப்பான திருமண விழாவில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மேடைக்கு வந்து மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணால் கூட்டமாயிரும்னு சொல்லி மணமக்களே கீழே இறங்கி வந்து அனைவர்கிட்டையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.